பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திரியேக திருநாமம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். பரிசுத்த ஆவியின் பண்டிகையாகிய இந்த நாளில் இந்த சிறிய ஆராதனைக்கு ஆரம்பமாக கடவுளுடைய திருப்பெயர் மாட்சிமை உண்டாகும் வண்ணமாகவும் 102வது கீர்த்தனை அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே என்ற 102வது கீர்த்தனையை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே. அருள் ஏராளம் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் மேகமந்தாரமுண்டாம் பாழான நிலத்திலேயும் செழிப்பும் பூரிசுமா. அருள் ஏராளம் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் இயேசு வந்தருளுமே இங்குள்ள கூட்டத்திலேயும் கிரியை செய்தருளுமே. அருள் ஏராளம் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனை துவக்கம் முதல் ஆண்டவரே உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இடைபட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே நாங்கள் பாடின பாடல், பாடப்போகிற பாடல், தியானிக்க போகிற திருமுறை வசனம், ஏறெடுக்க போகிற விண்ணப்பங்கள் எல்லாவற்றிற்கும் நீர் செவி சாய்த்து எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்மையாகவே ஆண்டவரே அவர்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவரே செல்ல தேவரின் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீண்டுமாக துவக்கம் முதல் முடிவு வரை உடைய கிருபை இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பரிசுத்த ஆவியின் பண்டிகை இந்த நாளில், இந்த நாளுக்காக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற திருமறை பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். அது பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 23 31 முடி. பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 23 31 முடி. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். ஏனெனில் என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக.
நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாயிருந்தால் பிதாவின் இடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். இது நடக்கும் போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம், வாருங்கள் என்றார் என்பதுவே. நாம் அனைவரும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாசமாக பயபக்தியோடு அறிக்கை செய்வோமாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கண்ணுமிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர் தெழுந்தார். மரத்துக்கு ஏறி எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரினோருக்கும் மரித்தோருக்கும் நியாய தீர்ப்பளிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர் தழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்தில் மரண வரைந்து நிலைத்திருக்க ஆண்டவர் தாமே நமக்கு துணை அருளே காப்பாராக. ஆமென். நாம் மீண்டும் கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகும் வண்ணமாகவும் அருளுரைக்கு ஆயத்தப்படும் வண்ணமாகவும் 84வது ஞான பாட்டை இணைந்து பாடுவோம். முதல் 2 சரணங்கள். வாரும் தெய்வ ஆவி வாரும் எங்கள் ஆத்துமத்திலே, எங்கள் உயிரை தாரும் வாரும் தூய ஆவியே, உம்முடன் வெளிச்சமும் சீரும் ஜீவனும் வரும் என்ற 84வது ஞான பாடலின் 2 சரணங்களை மட்டும் இணைந்து பாடும். வாரும் தெய்வ ஆவி வார் எங்கள் ஆத்துமத்திலே, எங்களுக்கு உயிரை தாரும் வாரும் தூய ஆவியே, உம்முடன் வெளிச்சமும் சீரும் ஜீவனும் வரும். எங்கள் நெஞ்சிலே நற்புத்தி தெய்வ பயமும் வர, அதை நீர் குணப்படுத்தி தப்பு நினைவாகிய யாவையும் அதில் நீரே நீக்கும் தேவ ஆவியே. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். பரிசுத்த ஆவியின் பண்டிகை, தி ஃபீஸ்ட் ஆஃப் பெண்டகாஸ்ட் என்று அழைக்கப்படுகிற இந்த நாளின் அருளுரைக்காக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற திருமறை பகுதி பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனங்களை உள்ளடக்கிய பகுதியை நான் வாசிக்கிறேன். கவனமாக கேட்போம். பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 23லிருந்து 26 முடியும். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம்.
என்னில் அன்பா இராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் குறித்து எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். கிறிஸ்தவுக்குள் எனக்கு அன்பான சபை விசுவாசிகளே, தூய கர்மேல் ஆலயத்தினுடைய சபை பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் தொடங்கி முதியவர்கள் வரை இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் நான் அன்போடு உங்களுக்கு நான் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியின் பண்டிகையை கொண்டாட திருச்சபை நம்மை அறிவுறுத்துகிறது. நிறைய பண்டிகைகள் நாம் கொண்டாடுகிறோம். எல்லா பண்டிகைகளும் நாம் கொண்டாடுகிற வண்ணமாக இந்த பரிசுத்த ஆவியின் பண்டிகையை நாம் கொண்டாட வேண்டும். அறுப்பின் தோத்திர பண்டிகை கொண்டாடுறோம், திருத்துவ பண்டிகை கொண்டாடுகிறோம், கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகை கொண்டாடுகிறோம், அதே போல கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுகிறோம். இப்படி பல்வேறு பண்டிகைகளை கொண்டாடுகிற நாம் பரிசுத்த ஆவியின் பண்டிகை என்று நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் இது ஒரு விழா, நாம் கொண்டாடுகிற ஒரு கொண்டாட்டம் தான் பரிசுத்தா. இது ஒரு கொண்டாட்டம். ஆக கொண்டாட்டம் என்று சொன்னாலே ஒரு மகிழ்ச்சி நிறைந்தது, ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை தான் நம்ம கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சந்தோஷம் நம்ம குடும்பத்துக்குள்ள வருது, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ள வருது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இந்த கொண்டாட்டம் ரொம்ப நம்ம அதிகமா யூஸ் பண்ற வார்த்தை இந்த கொண்டாட்டம். ஆக கொண்டாட்டம் என்று வந்தாலே, பண்டிகை என்று வந்தாலே இது சந்தோஷம் நிறைந்தது. ஆக கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவி நமக்கு அது ஒரு பண்டிகை என்று பரிசுத்த ஆவி நினைவு கூறுவது ஒரு பண்டிகையாக நினைவு கூற வேண்டும் என்று நாம் நினைத்தோமையானால், திருச்சபை நமக்கு அறிவுறுத்துகிறது என்று சொன்னால் மகிழ்ச்சி நம் உள்ளத்திலே வர வேண்டும். அப்படியானால் பரிசுத்த ஆவியினால் நாம் பெற்றுக் கொள்ளுகிற நன்மைகள் என்ன? எந்த ஒரு கொண்டாட்டமும் எந்த ஒரு பண்டிகையும் நன்மையை அனுபவித்தால் மட்டுமே அது பண்டிகை, அது கொண்டாட்டம். தீமை வறுமையானால் அது கொண்டாட்டமும் அல்ல, அது பண்டிகையும் அல்ல. ஆக இந்த இடத்துல இந்த பரிசுத்த ஆவியினால் நாம் நன்மையை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆகவே திருச்சபை நமக்கு பரிசுத்த ஆவியின் பண்டிகை என்று சொல்லுகிறது. ஒரு நாள் என்று சொல்லவில்லை, பண்டிகை என்று நமக்கு சொல்லுகிறது. உதாரணத்துக்காக நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், நம்ம நவம்பர் 1ஆம் தேதி ஆல் செயின்ட்ஸ் டே. ஆல் செயின்ட்ஸ் டே நமக்கு தெரியும். நவம்பர் 2ஆம் தேதி ஆல் சோல்ஸ் டே பற்றி நமக்கு நன்றாகவே நமக்கு தெரியும். இப்படி ஆல் சோல்ஸ் டே, ஆல் செயின்ட்ஸ் டே இவற்றை குறித்து நம்முடைய திருச்சபை அந்த நாள்ல நமக்கு என்ன போட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாவே, அதாவது உலக பரிசுத்தவான்களின் நாள் என்றுதான் சொல்லப்படும். அது ஒரு பண்டிகை என்று சொல்லாது, அது ஒரு பண்டிகை என்று சொல்லாது, ஒரு நாள் என்று சொல்லும். ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய வருகை நமக்கு ஒரு பண்டிகை. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆக
பரிசுத்த ஆவிக்கு இன்னொரு பெயர் தேற்றரவாளன். நம்மை தேற்றுகிற ஒருவர், நம்மை தேற்றுகிற ஒருவர் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் பரிசுத்த ஆவிக்கு பெயர் சூட்டி நமக்கு சொல்லுகிறார். பரிசுத்த, அதாவது என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன். ஆக பரிசுத்த ஆவிக்கு இன்னொரு பெயர் தேற்றரவாளன். சரிங்க, இது ஒரு கொண்டாட்டம், இது ஒரு பண்டிகை, இது ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். அப்படியானால் இந்த பரிசுத்த ஆவியினால் நமக்கு என்ன நன்மை? நிறைய இருக்கிறது, நிறைய இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் நிறைய இருக்கிறது நன்மை. நான் ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒருவேளை நான் இந்த அருளுரை ஞாயிறு வழிபாடு அருளுரை மேடையிலிருந்து நான் இந்த பண்டிகைக்கு நான் உங்களுக்கு அருளுரை என்ன வழங்கியிருப்பேனால் அது ஒரு நீண்ட அருளுரையாக இருக்கும். ஏனென்றால் அவ்வளவு காரியங்கள் இருக்கிறது பரிசுத்த ஆவியை குறித்து. ஆயினும் நான் ஒரு சிறிய அருளுரை என்பதால் நான் ஒரு சில காரியங்களை மட்டும் பரிசுத்த ஆவியை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, பரிசுத்த ஆவியினால் நமக்கு கிடைக்கிற முதல் நன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, இங்கே என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா 14ஆம் அதிகாரம் 26ல, எல்லாவற்றையும் குறித்து போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையை நமக்கு நினைப்பூட்டுவார், நமக்கு போதிப்பார். எப்படி நினைப்பூட்டுறது? எப்படி நினைப்பூட்டுறது? நம்ம மறந்துட்டு இருப்போம். நம்ம பாவம் செய்ய ஒரு நேரம் வரும். சாத்தான் வேண்டும் என்றே நாம் பாவம் செய்ய சோதிக்கப்படுவோம். நம்ம நல்லா பாத்தீங்கன்னா பாவரிக்கல நாம் பாவம் செய்ய மீண்டும் சோதிக்கப்படும் போது அதை அருவருக்காமல் அதை விட்டுவிடவும் அப்படின்னு ஒரு பாவரிக்கையில் நம்ம சொல்லுவோம். திருவிருந்த நேரத்தில் சொல்லப்படுகிற அந்த பாவரிக்கையில் சொல்லுவோம், நாம் பாவத்தை அருவருக்க வேண்டும், பாவத்தை வெறுக்க வேண்டும். இந்த நேரத்துல தான் பரிசுத்த ஆவி நம்ம கூட வேணும். அதான் நேரத்துல சொல்றாரு, என்ன சொல்றாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தை வெறுத்தார், பாவிகளை அல்ல. இங்கே ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் என்ன சொல்றாரு? என்னுடைய நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார், உங்களுக்கு போதிப்பார். ஒருவேளை நான் உங்களோடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் அழியாது. வானமும் பூமியும் ஒழிந்து போம், கர்த்தருடைய வார்த்தையை ஒரு நாளும் ஒழிந்து போகாது என்று நற்செய்தி நூல்களில் நாம் படிக்க முடியும். ஆக அந்த வார்த்தைகளை நமக்கு போதிக்கிறவர், இன்றளவும் போதித்துக் கொண்டிருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அது மட்டுமல்ல, அந்த வார்த்தைகளை நமக்கு நினைப்பூட்டுகிறார். ஆக பாவம் செய்ய நாம் சோதிக்கப்படும் போது அதை சம்மதியாமல் அதை அருவருக்கவும் மிகுந்த பலனை கொடுக்கணும் நம்ம வேண்டிக்கிறோம் இல்லைங்களா? அது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கின்ற பொழுதுதான் நமக்கு அந்த அவருடைய போதனை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய போதனையை நமக்குள்ள அவர் சொல்லுகின்ற பொழுதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய போதனையை நமக்கு அடிக்கடி நினைவூட்டுகிறவராக பரிசுத்த ஆவி இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக பரிசுத்த ஆவியினுடைய முதல் நன்மை, நிறைய நன்மைகள் இருக்கு. என்னுடைய பாயிண்ட்ல, நான் எடுத்துக்கொண்ட பாயிண்ட்ல முதல் நன்மை நம் கூடவே இருந்து கர்த்தருடைய, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நமக்கு போதித்து நாம் பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தைகளை நமக்கு நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார் என்பது முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம், இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்கு போதனையும் கொடுப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய
போதனைகளையும் வார்த்தைகளையும் நமக்கு நினைப்பூட்டுகிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து இப்பொழுது நாம் பார்க்கின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதே 15ஆம் அதிகாரம், யோவான் 15ஆம் அதிகாரம் 26 இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பரிசுத்த ஆவியானவர் அடுத்து என்ன பண்றாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இதற்கு மிகப்பெரிய உதாரணம் ஒன்று உண்டு. கொர்நேலியு என்கிற ஒரு மனிதனை குறித்து எல்லோருக்குமே தெரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம், அதுல கொர்நேலியு என்கிற ஒரு கதாபாத்திரம் நமக்கு அறிமுகமாவார். அவர் நல்ல ஒரு மனுஷன் என்று சொல்லப்படுகிறது. ஒரு 100க்கு அதிபதி. அவர் நல்ல மனுஷன், கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷன். இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு குறைவு உண்டு. அது என்ன குறைவு அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்க்கணும். அவர்கிட்ட என்ன பண்ணுவாங்க, பகலிலே 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடம் வரவும், அதாவது 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தேவனுடைய தூதன் அவங்கிட்ட போய் பேதுருவை நீங்க சந்திக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அதற்கு அவன் ஒத்துக்கொண்டு அவனுடைய வேலையாட்களை பேதுருவில் இருக்கிற இடத்திற்கு அனுப்புவான். இவர்கள் வருகிறதை குறித்து ஏற்கனவே பேதுருவும் ஒரு தரிசனத்தை பார்ப்பார். அந்த தரிசனத்தை பார்த்து முடிக்கின்ற வேளையிலே சரியா கரெக்டா இவங்களும் போய் பேதுரு வீட்டுக்குள்ள போவாங்க. அப்ப பேதுரு வீட்டுக்குள்ள போய் இது போல 100க்கு அதிபதி கொர்நேலியு குறித்து சொல்லுவாங்க. அவர் நல்ல மனுஷன், உத்தமனும் நல்ல ஏழைகளுக்கு உதவுகிற ஒரு மனுஷன், அவரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய தூதன் அவருக்கு வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒப்புக்கொண்டு பேதுருவும் கொர்நேலியு இடத்துல போவாரு. அங்கே போன உடனே நல்லா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு தொடங்கி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு தொடங்கி எல்லாவற்றையும் குறித்து கொர்நேலியு கூட பேசுவார்கள். ஒரு கொர்நேலியு பேசுவார். 34ஆம் அதிகாரத்துல 34ஆம் வசனத்துல வரும், அப்பொழுது பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எல்லா ஜனத்திலேயும் அவருக்கு பயந்திருந்து நீதி செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்து யோவான் ஸ்நானகத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு, இப்படி ஒவ்வொன்னா அவர் சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லி முடிக்கின்ற அந்த தருவாயில தான் கொர்நேலியுக்கு பரிசுத்த ஆவி அங்கே வருகிறது. 44ஆம் வசனம் 10ஆம் அதிகாரம் 44ல, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக இந்த பரிசுத்த ஆவியானவர் அநேகருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை சாட்சியாக சொல்லி வருகிறார். அவர்களில் ஒருவர் தான் கொர்நேலியு. இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம போய் சத்தியம் சொல்றோம். நிறைய பேருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் என்று நம்ம சொல்லுகிறோம். ஆனாலும் ஒருவர் ஏற்றுக்கொள்வாரே அனில் அங்கே பரிசுத்த ஆவி செயல்படுகிறது என்று அர்த்தம். ஒருவர் ஏற்றுக்கொள்வார் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் சுவிசேஷகர்களும் போய் அங்கே அவரிடத்திலே சொல்லுகின்ற பொழுது ஒருவன் ஏற்றுக்கொள்வானேயாகில் அவனுக்கு அந்த இடத்துல பரிசுத்த ஆவியின் செயல்பாடு இருந்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு சாட்சி, அப்போஸ்தல நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். அப்போஸ்தலர் நடபடிகளை அதையே நான் இப்ப உங்களுக்கு படிக்கிறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சாட்சியாக அறிவிக்கும். அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருப்பார்கள். இதுதான் பைபிள் நமக்கு சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியினால் என்ன நன்மை? இங்க என்ன சொல்றாங்க நல்லா பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வருகின்ற பொழுது நீங்கள் பலனடைந்து, முதலாவது பலனடைவீர்கள். இதுவரைக்கும் நீங்க ரோமர்களுக்கும் யூதர்களுக்கும் பயந்து போய் ஒரு இடத்துல அமர்ந்திருப்பீர்களே, ஆனால் இனிமே நீங்க உட்கார முடியாது. அப்படி இனிமே நீங்க யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. இனிமே நீங்க யாருக்கும் பயந்து ஒளிந்து ஒரு வீட்டிலே ஒரு இல்லத்திலே கதவுகளை சாத்தி கொண்டு இருக்க மாட்டீர்கள். மாறாக உங்களுக்குள்ளே ஒரு பலன் வரும். அந்த பலனை யாரும் கட்டுப்படுத்தவே முடியாது. என்று சொன்னால் அந்த பலன் பரிசுத்த ஆவியினால் வருகிற ஒரு பலன். அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று இங்கே சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான இதனுடைய பிள்ளைகள், இதெல்லாம் பரிசுத்தம். நமக்கு எத்தனை பேருக்கு ஆசை? எத்தனை பேருக்கு ஆசை? நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி உள்ள ஒரு பிள்ளையாக வாழ வேண்டும். என் நிமித்தமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அநேக பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் பரிசுத்த ஆவி நம்ம கிட்ட இருந்தா மட்டும்தான், பரிசுத்த ஆவி நம்ம கொடுக்கிற பலன் இருந்தா மட்டும்தான் நமக்குள்ளே இப்படிப்பட்ட சாட்சி உள்ள வாழ்க்கை நமக்கு வரும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பரிசுத்த ஆவி நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய திருவசனங்களை, வார்த்தைகளை போதித்து நமக்கு நினைப்பூட்டும். அடுத்து பரிசுத்த ஆவி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கும். அடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் பலன் அடைந்து அவர்கள் உலகம் முழுவதும் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, சாட்சியுள்ள ஒரு பிள்ளைகளாக இருப்பார்கள். அடுத்து பரிசுத்த ஆவி ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப் அப்படிங்கறத நமக்கு சொல்லுது. யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் வாசிக்கிறேன். நான் 7 பாதியிலிருந்து வாசிக்கிறேன். 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனையாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பரிசுத்தாவியுடைய அடுத்த நிலை செயல்பாடு என்னங்க? பாவம்னா என்ன, நீதினா என்ன, நியாய தீர்ப்புனா என்ன என்பதை குறித்து இந்த உலகத்திற்கு கண்டித்து உணர்த்துகிறவராய் வருகிறார். நம்ம இருக்கிறோம், நமக்குள்ளே பாவம், நமக்குள்ளே பரிசுத்தம். பைபிள் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கு. இதோ நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன், நீ சூஸ் பண்றது எதை சூஸ் பண்ற, அது உன்னுடைய நாலேஜுக்கு விட்டுறேன் அப்படின்னு. அந்த நேரத்திலே எது பாவம் எது பரிசுத்தம் என்பதை நமக்கு சொல்லுகிறவர் தாங்க பரிசுத்த ஆவியானவர். இதெல்லாம் பரிசுத்தாவியோட செயல்பாடு. இதை செய், இதை செய்யாத என்பதை நமக்கு சொல்லுகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அதான் பாவத்தை குறைத்தும், இது பாவம் பா, நீ செய்ய போறது பாவம், நீ இதை செய்யாத, இது பாவம் அப்படின்னு நம்ம உள்ளுணர்வு உணர்த்துனுச்சுன்னா இது நம்ம உணர்வு இல்ல, மாறாக அதுதான் பரிசுத்த ஆவி. அடுத்தது இது நீதியான காரியம்,
இது பாவமான காரியம், அதோட நம்ம அவர் நிப்பாட்டல. இது நீதியான காரியம். அதான் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் இது நீதியான காரியம். இதை நீ செய், இது கடவுளுக்கு பிடித்தமானது, இதை நீ செஞ்சீனா கடவுள் விரும்புவார், கடவுளிடத்திலே வாசம் பண்ணுவார் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ரெண்டையும் உணர்த்தி சொல்லுகிறார். பாவம் எது, நீதி எது என்பதை நமக்கு சொல்லுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அடுத்தது ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ ரெண்டுல நீ நீதியை தேர்ந்தெடு என்று சொன்னால் நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராய் வருகிறார் பரிசுத்த ஆவியானவர். அப்ப பாவம் எதுன்னு நமக்கு தெரியுது, நீதி எதுன்னு தெரியுது நமக்கு. எதிர்காலத்துல நம்ம பாவத்தை விட்டுட்டு நீதியை செஞ்சோம்னா நமக்கு நன்மை. ஆனால் நீதியை விட்டுட்டு பாவத்தை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா உனக்காக நியாய தீர்ப்பு காத்திருக்கிறது. ஆகவே பி கேர்ஃபுல். அதான் கண்டித்து உணர்த்துகிறவராக வருகிறார். அப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே வருவாரையானால் நம்முடைய வாழ்க்கை முறை மிகவும் சிறப்பாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை முறை மிகவும் கடவுளுக்கு உகந்ததாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை முறை கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழணும், கடவுளுக்கு விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியினுடைய துணை இல்லாமல் நாம் வாழ முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நாம் சரியாக கடவுளுக்கு உகந்த, பாவம் இல்லாத, நீதி நிறைந்த, கடவுளுக்கு விரும்புகிற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே முடியும். ஆகவே பரிசுத்த ஆவியினால் நாம் பெற்றுக்கொள்கிற அடுத்த நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் நம்மை ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப், ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ளாக, கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கைக்குள்ளாக, கடவுள் விரும்புகிற வாழ்க்கைக்குள்ளாக, கடவுளின் சித்தத்தின்படி வாழ்வதற்கு பரிசுத்த ஆவி நம்மை வழி நடத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவுக்குள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது பரிசுத்த ஆவி அடுத்து நம்ம கொடுக்கிற மிகப்பெரிய குணாதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணத்தோடு நான் உங்களோடு பேச போகிறேன். அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்தேவா. முதல் இரத்த சாட்சியா இந்த பூமியிலே மரித்த, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் முதல் இரத்த சாட்சியை மரித்த ஒரு நபர். அவர் எப்படி இந்த இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு முன்பதாக அவர் தன்னுக்கு எதிராக கல்லெறிந்து கொல்ல வருகிற எல்லோரையும் பார்த்து அவர்களுக்காக பரிந்து பேசுவார். அப்போஸ்தல நடபடிகள் அந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்பொழுது அவர்கள் 57வது வசனம், அதாவது அப்போஸ்தல நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 54 தொடர்ந்து அங்க வருவாரு. அப்ப அவர் பாருங்க, அவர் எல்லாரும் கல்ல அறிந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸ்தேவான கல்லறிந்து கொண்டிருக்கிறார்கள், மூர்க்கத்தனமாக அவனை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஸ்தேவான் பாருங்க, அவனோ முழங்கார் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 60வது வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, மூர்க்கத்தனமாக தாக்குகிறார்கள், கல்லால் அடிக்கிறார்கள், அவனை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு ஜெபம் செய்கிறான். என்ன ஜெபம்? இந்த பாவத்தை இவர்கள் மேல் நீங்கள் சுமத்தாதிரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று அவர்களுக்காக பரிந்து பேசினார் இல்லையா. அதே போலதாங்க இங்கேயும் ஸ்தேவான் தன் மீது கல்லெறிகிற அந்த மூர்க்கத்தனம் கொண்ட அந்த யூதர்களுக்காக இவன் பரிந்து பேசுகிறான், மன்னிக்கிறான். அதான் ரொம்ப முக்கியம். அவர்களுக்காக மன்னிப்பு கேட்கிறான். இந்த சிந்தனை எப்படி ஸ்தேவானுக்கு வந்தது? உங்களுக்கும் எனக்கு வருமா? சாமி சொல்றாரு 70 தரம் மன்னியுங்கள் அப்படின்றார்.
எத்தனை பேர் நம்ம மன்னிக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. சாதாரணமா ஒரு பேச்சை, ஒரு சண்டை நேரத்திலே ஒரு பகைமை உணர்வோடு பேசுகிற பேச்சையே நம்மால் மன்னிக்க முடியாத பட்சத்துல இங்கே ஸ்தேவான் தன்னை கல்லறிந்து கொள்ளுகிறவர்களை மன்னிக்கிறான். இவனுக்குள்ள சிந்தனை எப்படி வந்தது? யோசித்து பாருங்களேன். இவனுக்குள்ளாக இருந்த சிந்தனை எப்படி வந்தது? நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னா 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:55. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய். பரிசுத்த ஆவி ஒரு இடத்துல இருக்குமையானால் அங்கே அன்பு இருக்கும், அங்கே மன்னிப்பு இருக்கும், அங்கே சந்தோஷம் இருக்கும், அங்கே சமாதானம் இருக்கும். அதுக்குதான் எடுத்துக்காட்டு. இந்த இடத்துல ஸ்தேவானுக்கு மன்னிப்பு இருந்தது. மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும், மற்றவர் பாவத்தை மன்னிக்க வேண்டும், மற்றவர்களுக்காக, மற்றவருடைய பாவங்களுக்காக இவன் பரிகாரியாக மாறுகிறான். காரணம், அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவி இருந்தபடியினால். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு உண்மை சம்பவம். ஃபாதர் ஸ்டெயின்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஒரிசாவில தொழுநோயாளர்களுக்காக திருப்பணி செய்து கொண்ட வந்தவர் மேல், ஒரு குடும்பத்தார் மேல் காலிலே தீ வைத்து கொளுத்தப்பட்ட ஒரு சம்பவத்திலே அவரும் அவருடைய 2 மகன்களும் உயிரிழந்ததை நாம் தொலைக்காட்சியின் மூலமாகவோ செய்தித்தாள்கள் மூலமாகவோ நாம் பார்த்தோம். அவருடைய துணைவியார் இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. அப்பொழுது அவருடைய துணைவியார் ஒரு செராம்பூர் யூனிவர்சிட்டியில அவங்களும் படிக்கிறாங்க, பிஹெச்டியோ படிக்கிறாங்க. அப்பொழுது எனக்கு நெருக்கமான ஒரு ப்ரொஃபசர், அவரும் பிஹெச்டி செராம்பூர் யூனிவர்சிட்டியில அவர் படிக்கிறார். கான்வெகேஷன் நடக்குது. அந்த கான்வெகேஷன் நடக்கும் பொழுது அந்த தாயார், அந்த ஃபாதர் ஸ்டெயின்ஸ் அந்த துணைவியார் இந்த ப்ரொஃபசருக்கு அருகில் உட்கார்ந்திருக்கிறாங்க. அப்ப அந்த ப்ரொஃபசர் கேட்டாராமா, அம்மா, நம்முடைய ஐயாவுடைய டெத்து, அவருடைய அந்த மரணத்தை குறித்து நான் செய்தித்தாள்கள் மூலமாக நான் வாசித்தேன். மிகவும் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை, என்னால அதை ஜீரணிக்கவே முடியல. நீங்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு எப்படி இந்த இந்தியாவிலே நீங்க இருக்கிறீங்க, தொடர்ந்து அந்த திருப்பணியை நீங்க செய்யறீங்க, இது எல்லாவற்றையும் விட எப்படி அந்த கயவர்களை நீங்கள் மன்னித்தீர்கள், அந்த மனப்பக்குவம் எப்படி உங்களுக்கு வந்தது என்று அவரிடத்திலே கேட்டார்களாம். அந்த ப்ரொஃபசர் அந்த அம்மாட்ட கேட்டிருக்காங்க. அதற்கு அந்த அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னுடைய எண்ணங்களை அப்படியே சுக்கு நூறாக்கி போடு. நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை அவர் சொன்ன பதில் மிகவும் பயங்கரமான ஒரு பதில். அப்ப ஒரே வார்த்தை சொன்னாங்களாம், ஏன் இப்படி கேட்கிறீங்க? நீ ஒரு கிறிஸ்தவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்தவர்கள் நீங்கள் இப்படி கேட்கலாமா? மன்னிப்பு என்பது கடவுள் நமக்கு கொடுத்தது. மன்னிப்பு என்பது கடவுள் நமக்கு கொடுத்தது. ஆகவே அதை மன்னிக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு கோபம் ஒரு வார்த்தை சொன்னாங்களாம். இந்தியாவில் ஏன் 2.5% தான் பாப்புலேஷன் இருக்கு அப்படிங்கறத இப்பதான் எனக்கு தெரியுது அதற்கான அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா? கிறிஸ்தவனே ஒருத்தனுக்கு ஒருத்தன் மன்னிக்க முடியாத சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நாம் வெட்கப்பட வேண்டும். அந்த அம்மா தான் சொன்னாங்க, நீங்க நமக்கு அந்த மன்னிப்பு உணர்வை பார்த்து நீங்க எப்படி இவ்வளவு ஆச்சரியமா கேட்கிறீங்களே, நீங்க ஒரு கிறிஸ்தவனா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்தியாவில் ஏன் 2.5 பாப்புலேஷன் இருக்கு? காரணம், இந்த மன்னிப்பினுடைய எண்ணம் நமக்கு இல்ல. கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களை எவ்வளவு பெரிய சிந்தனை பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, ஸ்தேவான் முதல் இரத்த சாட்சியாக மரிக்கிறான். தன் மேல் கல் வருகிறது, மூர்க்கத்தனமா தாக்குறாங்க. அப்பொழுது அவர்களுக்காக கர்த்தரிடத்திலே பரிந்து பேசுகிறான். காரணம், கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே இருந்தது. ஆக பரிசுத்த ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே மன்னிப்பு இருக்கும். பரிசுத்த ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே அன்பு இருக்கும். பரிசுத்த ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். இதெல்லாம்
பரிசுத்த ஆவி இருப்பதற்கான ஒரு வெளிப்பாடுகள். கிறிஸ்துவுக்குள் அன்பானதுடைய பிள்ளைகளே, நான் சென்ற வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு செய்தி உங்களுக்கு சொன்ன ஜெபத்தை குறித்து பேசுவேன். அந்த ஜெபத்துல நான் சொன்னேன், நாம் ஜெபத்திலே எதை கேட்க வேண்டும்? பரிசுத்தாவி சந்தோஷம். பரிசுத்தாவி எனக்கு போதனை கொடுக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய போதனையை கொடுக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த போதனையை நினைவூட்டுகிறது. பரிசுத்தாவி அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து எனக்கு சாட்சி கொடுக்கிறது. பரிசுத்தாவி மூலமாக நான் பெற்றுக்கொண்ட பலன் மூலமாக நான் அநேகருக்கு சாட்சியுள்ள பிள்ளையாக வாழுகிறேன். பரிசுத்தாவி எனக்குள்ளே பாவம் எது, நீதி எது, நியாய தீர்ப்பை குறித்து எனக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. இங்கே பரிசுத்த ஆவி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல வாழ வழி செய்கிறது. எவ்வளவு சோதனையிலும், எவ்வளவு பெரிய பகைமை உணர்விலும், எவ்வளவு பெரிய நம்ம அவமானத்தை சந்திச்சாலும் அவர்களை மன்னிக்க கூடிய மனப்பக்குவத்தை, அவர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடிய மனப்பக்குவத்தை இந்த பரிசுத்த ஆவி நமக்கு கொடுப்பதாக ஸ்தேவானுடைய வாழ்க்கை வரலாறு மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆகவே அன்பான என்னுடைய பிள்ளைகளே, நாம் நமக்குள்ள பரிசுத்த ஆவியை தாங்க முதல்ல கேட்கணும். நாம் மீண்டும் செய்தி கொண்டவர் நம்முடைய ஜெப நேரங்களிலே நாம் கேட்குவது பரிசுத்த ஆவியாக தான் இருக்கும். அதான் பார்த்துங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள் என்று லூக்காவிலே சொல்லப்பட்ட லூக்கா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இருந்து 13ஆம் வசனத்திலே வரைக்கும் சொல்லப்படுகிற அந்த திருமறை பகுதியை நீங்க வாசிங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 9 to 13. அதுல சொல்லுவார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு கடைசியில சொல்லுவாரு, கேட்கிற எவனுக்கும், கேட்கிற வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கடவுள் நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியின் பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது ஒரு பண்டிகை, இது ஒரு கொண்டாட்டம். என்று சொன்னால் பரிசுத்த ஆவி எனக்குள்ளே வருகின்ற பொழுது நான் கனி கொடுக்கிற கிறிஸ்தவனாக மாறுகிறேன். பரிசுத்த ஆவி எனக்குள்ளே வருகின்ற பொழுது பகைமை மறந்து மன்னிப்பு என்னிடத்திலே துளிர் விடுகிறது. பரிசுத்த ஆவி என்னிடத்திலே வருகின்ற பொழுது சோர்ந்து போய் பலனற்று இருக்கிற நான், அப்போஸ்தலர் 1:8 படி நான் பலனடைந்து உலகம் முழுவதும் கிறிஸ்துவுக்காக சாட்சி உள்ள பிள்ளைகளாக நான் வாழுகிறேன். பரிசுத்த ஆவியின் இடத்திலே இருக்கின்ற பொழுது பாவம் எது என்று எனக்கு தெரிகிறது, நீதி எது என்று எனக்கு தெரிகிறது. ஆகவே பரிசுத்த ஆவி எனக்குள்ளே ஒரு நல் வாழ்க்கையை கொடுக்கிறது. பரிசுத்த ஆவி எனக்கு நல்ல ஒரு போதனையை கொடுக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய போதனையை எனக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறது. பரிசுத்த ஆவி எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறபடினால் நான் கடவுளுக்கு ஏற்று, கடவுள் விரும்புகிற, கடவுள் என்னிடத்திலே மிகவும் எதிர்பார்க்கிற காரியத்தை என்னால் செய்ய முடிகிறது. ஆகவே பரிசுத்த ஆவி எனக்குள்ளே வருவது அது மிகுந்த சந்தோஷம், மிகுந்த அமைதி, மிகுந்த நற்செய்தி எனக்கு. அதுதான். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவி எனக்குள்ள வேண்டும் என்று நாம் தொடர்ந்து சாமி கிட்ட வேண்டுதல் செய்வோம். பரிசுத்த ஆவி அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம நினைக்கிற மாதிரி அல்ல. நாம் நினைக்கிற மாதிரி நம்ம குதிக்கிறது, அந்நிய பாஷை பேசுவது அல்ல. மாறாக அன்பு ஒருத்தர் இருந்துச்சுன்னா பரிசுத்த ஆவி. பலன் கிறிஸ்துவுக்காக சாக கூட ஒருவர் துணிகிறார் என்று சொன்னால் அவருக்குள்ளே பரிசுத்த ஆவி. ஒரு இடத்திலே மன்னிப்பு இருக்கிறது என்று சொன்னால் அவரிடத்திலே பரிசுத்த ஆவி இருக்கிறது. ஒரு இடத்திலே கர்த்தருடைய வார்த்தை நீங்காமல் அவருடைய மனதிலும் இருதயத்திலும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒருவர் நடக்கிறார் என்று சொன்னால் அவருக்குள்ளே பரிசுத்த ஆவி இருக்கிறது. நீண்ட பட்டியலையே போட்டுக்கிட்டே போலாம். ஆகவே அந்த பரிசுத்த ஆவிக்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். அந்த பரிசுத்த ஆவி வேண்டும் என்று ஜெபம் செய்யுங்கள். நல்லா நீங்க படிங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க.
நீங்க கேளுங்கள், பரிசுத்தாவியை கண்டிப்பாக உங்களுடைய தகப்பன் கொடுப்பார் என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்திலே சொல்லுகிறார். ஆக பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வோம், கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோம், கடவுள் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோம், கடவுளின் சித்தத்தின்படி வாழ்வோம், கர்த்தருடைய திரு வார்த்தையின்படி வாழ்வோம், கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் அதை நினைத்து அதன்படி நாம் வாழ்வோம். அப்பொழுது நமக்குள்ளேயும் பரலோகத்திலும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்யும். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவர், கர்த்தாவே, பரிசுத்த ஆவி ஆண்டவரை எங்களிடத்திலே வருவதனால் எவ்வளவு நன்மைகள் சுவாமி. ஆம் ஆண்டவரை, நாங்கள் உண்மை கிறிஸ்தவனாக வாழ முடிகிறது ஆண்டவரை. நாங்கள் உமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வேண்டும், உண்மை கிறிஸ்தவனாக வாழ வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்குள்ளே பரிசுத்தாவி அவசியம் ஆண்டவர். அந்த பரிசுத்தாவியை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் உமக்கும் உம்முடைய திரு சித்தத்திற்கும் உம்முடைய திரு வசனத்திற்கும் ஆண்டவராகிய கடவுளுக்கும் ஏற்ற பிள்ளையாக வாழ தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் வழியாக இடத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்தி பாதுகாத்து பராமரித்து வருகிற பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை, நாங்கள் கர்த்தாவே உமக்கு பிரியமான நீர் விரும்புகிற உம்முடைய திரு சித்தத்தின்படி வாழ்வதற்காக ஆண்டவரே, உம்முடைய ஒரே குமாரனை உம்மிடத்தில் மீண்டும் அழைத்துக் கொண்ட போதும் நாங்கள் அந்த சத்தியத்திலே நிலைத்து நிற்க வேண்டும், நாங்கள் பலனடைய வேண்டும், நாங்கள் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் ஆண்டவரே அவற்றை குறித்து எச்சரிப்பு அடைந்தவர்களாக நாங்கள் வாழ வேண்டும், உமக்கும் உம்முடைய திரு பெயருக்கும் சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதற்காக தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு நீர் கொடுத்தீர். அதற்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. அவர் வந்த இந்த திருநாளை பண்டிகையாக நாங்கள் கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆம் ஆண்டவரை, உண்மையாகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன நோக்கத்திற்காக இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டாரோ அந்த நோக்கத்தை எங்கள் மூலமாக நீர் செய்ய வேண்டுமாய் இடத்திலே கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் எங்கள் குரு சிகரத்திலே ஆண்டவரை உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரை. எல்லோரும் ஆண்டவரே இந்த கொரோனா என்கிற திகிலோடும் அந்த வைரஸிற்கு ஆண்டவரே எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் எங்களுக்குள்ளே பயமும் திகழும் இருக்கிறது சுவாமி. ஆண்டவர் தாமே நீர் அந்த பயத்தையும் திகழையும் எடுத்து போட்டு கொரோனாவை உடைய காலிலே நசுக்கி ஆண்டவரை எங்களுக்கு மிகப்பெரிய விடுதலையை கொடுத்து மீண்டுமாக இந்த ஆலயம் திறக்கப்பட்டு நாங்கள் உம்மை சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஆராதிக்கக்கூடிய ஒரு சூழலை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா மூலமாக தன்னுடைய இன்னுயிரை இழந்திருக்கிற குடும்பங்களுக்காக தன்னுடைய ஆண்டவரை விலை உயர்ந்த மிக ஆண்டவரை உறவுகளை எழுந்து தவிக்கிற அந்த பிள்ளைகளுக்காக வருகிறோம். ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மிடத்திலே கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஆம் சுவாமி, பலருடைய வேலை இழப்பிற்கு காரணம் இந்த கொரோனா, பலருடைய பட்டினி சாவிற்கு காரணம் இந்த கொரோனா ஆண்டவரே. ஆண்டவரே, பொருளாதாரத்திலே மிகவும் ஆண்டவரை பின்தங்க வேண்டிய சூழலுக்கு காரணம் இந்த கொரோனா ஆண்டவரே. ஆகவே கொரோனா என்பது ஆண்டவரே கர்த்தாவே மனிதனை அழிக்கக்கூடிய வந்த ஒரு மிகப்பெரிய வைரஸாக இருக்கிறது ஆண்டவரே. இருந்தாலும் நீர் மட்டுமே அதை அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். ஆகவே மருத்துவர்கள் மருந்து கண்டுபிடிக்கவில்லை ஆண்டவர். ஆகவே நீர் மட்டுமே இதற்கு மருந்து, நீர் மட்டுமே அதை அழிக்க முடியும், நீர் மட்டுமே சர்வ வல்லமை உள்ள கடவுள் ஆண்டவரே. ஆம் சுவாமி, நீரே இந்த கொரோனாவை அழித்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து ஆண்டவரை நாங்கள் சகஜ நிலைக்கு பழைய வாழ்க்கைக்கு திரும்ப தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மிடத்திலே கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தந்தரணும். நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல நீர் எங்கள் பாவக்கடன்களை மன்னித்தரணும்.
எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதிரும், தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. நிறைவு பாடலாக 11வது ஞான பாடலில் 3வது கவியை மட்டும் பாடும். எங்கள் மீட்பரான இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்திற்கு மகிமை, ஆமென் கேட்பி ஜெபத்தை என்ற 11வது ஞான பாடல் 3வது சரணத்தை மட்டும் இணைந்து பாடும். எங்கள் மீட்பரான இயேசுவின் மேலான நாமத்திற்கு மகிமை, ஆமென் கேட்பீர் ஜெபத்தை. சுவாமியே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமியே கிருபையாயிரும். ஆமென். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென்.